welcome the Rockstar DMC! மாப்பிள, உங்ககிட்ட தகராறு பண்ணவனோட கதி என்னன்னு கண்குளிர நல்லா பாத்துக்க மாப்பிள. அடிங்கடா. ஆமா வேணாம் மாமா, அவனை அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. நாம இப்படிலாம் பண்ணா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மாப்பிள, வித்தியாசம் இருக்க கூடாது மாப்பிள. அதான் சொன்னனே அப்பவே, நல்லவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்கணும், கெட்டவங்களுக்கு நாம எப்பவும் கெட்டவங்களா தான் இருக்கணும். அதுல எந்த வித்தியாசமும் இருக்க கூடாது மாப்பிள. இதெல்லாம் நீ கண்டுக்காத. ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. அங்க காவின் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க, ரிவர்ஸ் எடுத்து போங்க. போலாம் மாப்பிள. அண்ணே, உனக்கு ஒன்றும் ஆகல? இங்கே எங்க இருந்துதான் உங்களுக்கு திடீர்னு பாசம் வருதுன்னே தெரியலையேடா. டேய் செத்தரித்திர போறான்டா. எல்லாத்தையும் பண்ணிட்டு அண்ணா அண்ணா உனக்கு ஒண்ணு இல்லைன்னா அப்படின்னு கேட்பான் பாரு. நான் இங்கே இரு. யாரா அவனுங்க? உன்னது கடிச்சானுங்க? டேய் அதே தானே நானும் கேக்குறேன். யாரா அவனுங்க? டேய் என்ன விளையாடுறியா? அவனுங்க உன்னை போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க. நான் வந்து உன்னை காப்பாத்தினா என்கிட்டயே அவனுங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்க. என்ன அவனுங்க அடிச்ச அடியில போயிடுச்சா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா. என்ன உன் சந்தேகம்? ஏய் இல்லடா, உண்மையாவே நீ என்னை காப்பாத்த வந்தியா இல்ல உள்ளத்தை அளித்தா படத்துல வர மாதிரி ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம்? பைத்தியமாடா நீ? ஏன்டா இப்படி உளறிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வளரல. நான் எல்லாம் ரம்பாக்காகவே 25 தடவை உள்ளத்தை அளித்தா படத்தை பார்த்தவன். கதை ஃபுல்லா தெரியும். கார்த்தி என்ன பண்ணுவாரு, ரம்பாவை கடத்ததுக்கு ஆள்லாம் செட் பண்ணி அடிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணிருவாரு. கடைசியில கார்த்தியை வந்து அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடிச்சு ரம்பாவை காப்பாத்துற மாதிரி சீனை போட்டுருவாரு. அந்த மாதிரி என் தம்பியும் அண்ணன் கிட்ட பாசமா பழகுறதுக்காக இந்த மாதிரிலாம் செட் பண்ணிருக்கானோன்னு நினைச்சேன்டா. அவ்வளவுதான். டேய் அவனுங்க போட்டு உன்னை நடு ரோட்ல அடிச்சுட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லி என் அண்ணன் ஆச்சேன்னு உன்னை வந்து காப்பாத்த வந்தா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டா எனக்கு. இப்ப நான் என்னடா கேட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். ஆனா சத்தியமா சொல்றேன், ஆ நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஏன்னா உனக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்திங்கிறது சுத்தமா கிடையாது. ஆனா அது ரம்யா கிட்ட மட்டும் தான்டா வேலை செய்யுது. நீ எல்லாம் விளங்கின மாதிரிதான். எக்கேடு கட்டு போய் தொலை. உன்னெல்லாம் காப்பாத்த வந்த பாரு, என்ன சொல்லணும்டா? மனுஷனா இவெல்லாம். சண்டை நடக்கும்போது ஒருத்தர் ஓட்டாரு. வந்துட்டீங்களா? இப்ப நம்ம ரெசார்ட்டுக்கு போலாமா? பத்திரமா இட்டு போவீங்களா? வாங்க. உங்களுக்கு பதிலா நான் போலீஸ்ல சேர்ந்திருக்கலாம் போல. இதுல ஏசிஜிபி வேணும்னு சண்டை வேற. பாத்து 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 பாத்துடா பாத்து.
ஸ்டேஷன்ல உங்களை போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்களாப்பா? இல்ல கவின். எனக்கு அப்பா வேணும், அப்பாவை பார்க்கணும். எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா? என் செல்லம் அழலாமா?